عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. أعوذ بالله من الشيطان الرجيم. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. صدق الله العلي العظيم. சங்கைக்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, சூரத்து தௌபாவில் இருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன் நான் இப்போது ஓதி காட்டினேன். இந்த வசனத்தினுடைய ஒரு சிறிய விளக்கம்தான் இன்றைய குத்பாவினுடைய உரையாக அமைய இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்தின் கருத்து, ஒரு மனிதனுக்கு, ஒரு முஃமினுக்கு அவனுடைய குடும்பம் பிரியமானதாக இருக்க வேண்டும், பிரியமாக இருக்கலாம். அவன் சேமித்து வைத்திருக்கக்கூடிய சொத்து அது அவனுக்கு பிரியமாக இருக்கலாம். அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவனுக்கு பிரியமாக இருக்கலாம். அவனை பெற்றெடுத்த பெற்றோர் அவனுக்கு பிரியமானவனாக இருக்கலாம். அவனோடு பிறந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், நானா தம்பிமார்கள் அவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கலாம். அவனுடைய குடும்பத்தார் அவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கலாம். அவனுடைய மனைவிமார் அவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கலாம். அவன் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் அவனுக்கு பிரியமானதாக இருக்கலாம். தன்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறானே, அத்தகைய வியாபாரம் அவனுக்கு பிரியமானவனாக இருக்கலாம். மசாக்கினு தர்பௌனஹா, நீங்கள் விரும்பி இருக்கிறீர்களே, பொருந்தி இருக்கிறீர்களே, நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு, அந்த வீடு உங்களுக்கு பிரியமானதாக இருக்கலாம். இவைகளெல்லாம் இருக்கலாம். ஆனால் இவைகளையெல்லாம் தாண்டி அல்லாஹும் ரசூலும் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஆயத்தினுடைய கருத்து. நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களினுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மனைவிமார், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் நஷ்டம் ஏற்பட்டு போய்விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களே, என்னுடைய பிசினஸில் நஷ்டம் வந்துவிடக் கூடாது, தோல்வி வந்துவிடக் கூடாது என்றெல்லாம் நீங்கள் அஞ்சுகிறீர்கள் இல்லையா? ஆக பாதுகாப்போடு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே, அந்த வியாபாரம்
அதுபோன்று உங்களினுடைய விருப்பு மிகுந்த இல்லம், வீடு. பொதுவாக ஒரு மனிதனுக்கு எங்கு போய் படுத்தாலும் தன்னுடைய வீட்டில் படுத்த மாதிரி வராது, எங்கு போய் சாப்பிட்டாலும் தன்னுடைய வீட்டில் சாப்பிட்டது போன்று வராது என்று சொல்வது இயல்பு. அது தப்பான ஒரு விஷயமும் அல்ல, அது இயல்பான ஒன்றுதான். அந்த வீட்டை விடவும் அல்லாஹ்வும் அவனுடைய திருத்தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அந்த இரண்டும், இவைகளை விட அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு பிரியமானவர்களாக இல்லையா, அல்லாஹ்வினுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று இந்த வசனம் சுட்டுகிறது. அருமையான பெருமக்களே, இங்கே அல்லாஹ் பல செய்திகளை சொல்கிறான். பெற்றோர், பிள்ளைகள், மனைவிமார், சகோதரர்கள், குடும்பம், வியாபாரம், செல்வம், அதுபோன்று நாம் வசிக்கக்கூடிய இல்லம் என்று பல செய்திகளை சொல்லுகிறான். ஆனால் இவை அனைத்தையும் விரிவுபடுத்துவதற்கான நேரமும் இல்லை, ஒன்றை விரிவுபடுத்துவதற்கான காலமும் இல்லை 35 நிமிடங்களில். ஆனால் ஒன்றினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் இங்கே நாம் குறிப்பிடுவோம். அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்களே செல்வம், உங்களுடைய செல்வம், இந்த செல்வத்தை விட அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் விரும்ப வேண்டும். உங்களினுடைய செல்வத்தை விட, உங்களுடைய சொத்தை விட, உங்களுடைய சுகத்தை விட அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி விரும்பினால் மாத்திரமே அல்லாஹ்வினுடைய நெருக்கத்திற்கு நீங்கள் பிரியமானவர்களாக ஆக முடியும் என்று வல்லவனாம் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அந்த வழியில் சில தகவல்களை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, தபூக் யுத்தம், அது தபூக் யுத்தத்திற்காக நிதி தேவை. அருள் நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி என்று சொல்லுகிறார்கள், நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த யுத்தத்திற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தூரமா போனது இந்த தபூக்குக்கு தான். நிறைய பொருட்கள் தேவைப்படுகிறது. மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோடு அந்த யுத்தத்தை நடத்த வேண்டியது இருக்கிறது. ராணுவ வலிமையில் மிக்கவர்களோடு, சக்தி மிக்கவர்களோடு யுத்தத்தை நடத்த வேண்டியது இருப்பதின் காரணத்தினால் நீங்கள் தாராளமாக நிதி உதவி தாருங்கள் என்று கேட்ட பொழுது அங்கு இருந்த செய்தினா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, நான் 1000 தீனார் தங்க காசுகளை தருகிறேன் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொடுங்களேன், இன்னும் கொடுங்கள் என்று மக்களிடத்தில் கேட்கிறாங்க. மக்கள் அவங்களுக்கு முடிஞ்சது, அன்னைக்கு ஒரு கஷ்டமான ஒரு காலமாக அது இருந்தது, பஞ்சகாலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சமயமாக அது இருந்ததால் பிற சஹாபாக்களால் பெரிய அளவிற்கு தர முடியாத ஒரு நிலை. ஆனாலும் தாருங்கள், இன்னும் நிதி கொடுங்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது யாரும் பெரிய அளவுக்கு தரவில்லை என்றதும் ஒரு படியை கீழே இறங்கி நின்று, தாருங்களே, இன்னும் அதிகம் தாருங்களேன் என்ற பாத்திரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எழுந்து நின்று, நாயகமே, இன்னொரு 1000 தங்க காசுகளை நான் தருகிறேன். 2000 ஆனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சந்தோஷித்தார்கள். கீழ்ப்படியில் இறங்கி நின்று மீண்டும் கேட்ட பொழுதும், அல்லது இன்னொரு வரலாற்றினுடைய செய்தியின் பிரகாரம், உஸ்மான், இன்னும் உங்களால் கொடுக்க முடியுமே என்று அவர்கள் பிரியத்தோடு கேட்டதாகவும் ஒரு தகவல் உண்டு. எப்படியோ, எப்படி கேட்ட மாத்திரத்திலும் இன்னொரு 1000 தீனார்களை, தங்க காசுகளை, நாயகமே, நான் தருகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3000 தீனார்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பத்திற்காக அள்ளி கொட்டிய பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை விளங்கிக்கிடணும், நாம எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நாம செய்கிறோமோ அதை விட பன்மடங்கு 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 அவர்கள் செய்வார்கள் நமக்கு. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதற்கு பிறகு உதுமானுக்கு எதுவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? விளக்கத்தை எழுதுவார்கள். அவர் எந்த இபாதத்தை செய்யாட்டாலும் சொர்க்கம் போயிடுவார். அவர் தொழவில்லை என்றாலும், நோன்பு பிடிக்கவில்லை என்றாலும், ஹஜ்ஜு செய்யவில்லை என்றாலும், தான தர்மங்கள் செய்யவில்லை என்றாலும், எந்த ஒரு இபாதத்தில் அவர் ஈடுபடவில்லை என்றாலும் கூட, அவர் இனிமேல் எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து சொன்னார்கள். அப்படி ஒரு வாழ்த்து சொன்னதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் இபாதத்துக்கள் இன்னும் அதிகமாக ஆகிவிட்டது. அதான் சஹாபிகள். அருமையான பெருமக்களே, 3000 தங்க
காசுகளை அள்ளி தருவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3000 தங்க காசுகளை தன்னுடைய மடியிலே அள்ளி போட்டு இப்படி அழகு பார்ப்பார்களாம். அள்ளி அள்ளி போட்டு அழகு பார்த்தார்கள். ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இன்னொரு சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெரிய செல்வந்தராக மக்காவில் இருந்து எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் அர்ப்பணித்து விட்டு எதுவும் இல்லாமல் மதீனா ஷரீஃப் வந்த பொழுது அவருக்கு அந்த சஹாபியோடு இன்னொரு பணக்கார சஹாபியை நட்பு தன்மை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இதற்கான ஏன் பணக்கார சஹாபியோடு பணக்கார சஹாபியை தோழ்மை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் இருக்கு, சொல்வதற்கு நேரம் இல்லை. அருமையானவர்களே, அப்படி அவர்கள் நட்பு ஏற்படுத்தி கொடுத்த பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அந்த சஹாபி கேட்கிறாங்க, தோழரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களோடு என்னை நட்பு உஹுவத் சகோதர தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், நான் உங்களுக்கு என்ன தரட்டும்? எனது சொத்தில் பாதியை தரட்டுமா, வாழ்க்கையில் பாதியை தரட்டுமா, எனது வீட்டில் பாதியை தரட்டுமா, எனது விவசாயத்தில் பாதியை தரட்டுமா என்றெல்லாம் கேட்ட பொழுது, எதுவும் வேணாம், பஜார் எங்க இருக்குன்னு எனக்கு காட்டுங்க, நான் பஜார் எங்க இருக்குன்னு நீங்க காட்டுங்க, அது எனக்கு போதும். வாங்க பஜாருக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க நெய்யையோ வெண்ணெயோ வாங்கினாங்க. அவங்களுக்கு வியாபாரத்துல பெரிய திறமையை எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அங்கன வாங்கி அங்கன வித்தாங்க, அங்கன வாங்கி அங்கன வித்தாங்க, கொஞ்சம் காசு கையில வந்து அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு காசு ஓகே. இப்படியாக சேமித்து சேமித்து 8000 திர்ஹம்கள் அவர்களுடைய கையில இருந்தது. தபூக் யுத்தத்தின் போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதி உதவி தாருங்கள் என்று கேட்ட பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க தெரியுமா? தன்னிடம் எவ்வளவு சொத்து இருக்கிறது என்ற சொத்து பட்டியலை கொடுத்தாங்க. அப்படி கொடுப்போமா? நமக்கு கொடுப்போமா? தன்னுடைய சொத்து எவ்வளவு இருக்கிறது என்று சொத்து பட்டியலை கொடுத்தார்கள். தேர்தல் களங்கள் என்று சொன்னால் அரசு சொல்லும், இங்க தெரியாது, பிற நாடுகளில் அரசு சொல்லும். தேர்தலிலே போட்டியிடக்கூடிய ஒரு கேண்டிடேட், ஒரு வேட்பாளர், அவர் தன்னுடைய சொத்தை தெளிவுபடுத்த வேண்டும். என்னென்ன சொத்துக்கள் வைத்திருக்கிறார், அவருடைய சொத்தினுடைய மதிப்பீடு என்ன என்று சொல்ல வேண்டும் என்பது கேண்டிடேட்டினுடைய ஷரத்துகளில் ஒன்று, வேட்பாளர்களினுடைய ஷரத்துகளில் ஒன்று. ஆனா வேட்பாளர் எப்படி சொத்து மதிப்பை காட்டுவாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது நம்ம விரிவுபடுத்த தேவையில்லை, அது நம்முடைய அவசியத்துக்கு உட்பட்டதும் அல்ல. ஆனால் சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் உன்னுடைய சொத்தின் மதிப்பு என்ன என்று ரசூல் கேட்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாறாக நிதி உதவி தாருங்கள் என்று கேட்ட பொழுது 5ஐயோ 10ஐயோ கொடுத்து விட்டு போகாமல் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒரு 1000 தீனாரை தங்க காசை அள்ளி கொடுத்த பொழுது இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு சொன்னா ஒரு 5ஓ 10ஓ 50ஓ 20ஓ கொடுத்துட்டு போனாங்களா? இல்லையே, இன்னொரு 1000ஐ கொடுத்தார்கள். இதுதான் சஹாபி. இன்னொரு 1000ஐ கொடுத்தார்கள். அதற்கு பிறகு இன்னும் கொடுக்கலாமே என்ற போது சரி ஒரு 100 கொடுத்துடலாமே அப்படின்னு நினைச்சாங்களா? இல்லை, இன்னொரு 1000ஐ கொடுத்தார்கள். 1000 அள்ளி கொடுத்ததினால் 1000 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் முஸ்லிம்களினுடைய இதயங்களில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சொத்தின் பட்டியல் என்ன, மதிப்பீடு என்ன என்பதை கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்த பொழுது நாயகமே, இதுல நான் பாதியை நான் அப்படி உங்களுக்கு தந்துடுறேன். 8000 திர்ஹத்தில் 4000 திர்ஹங்கள் கொடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அவங்க என்ன பதிலுக்கு கொடுக்கறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் பாரக்கல்லாஹும்ம ஃபீமா அஅதைத, பாரக்கல்லாஹு ஃபீமா அஅதைத. நீங்க எதை வழங்கினீங்களோ, எங்களுக்கு 4000 திர்ஹம் தந்தீங்க இல்லையா, அதுல அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. வபாரக ஃபீமா அம்சக்த, ஒன்னிடத்துல 4000 திர்ஹம் நீங்க வச்சிட்டீங்க இல்லையா, அதுலயும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. இந்த வார்த்தை லேசான வார்த்தையா? அல்லாஹ்வின் திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தை வபாரக ஃபீமா அம்சக்த, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அதிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. நம் நிறைய மக்கள் மிஸ் பண்றது இதுதான். வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். சில பொழுது சில மதரசாக்களுக்கு, சில நல்ல தொண்டு நிறுவனங்களுக்கு, சில பள்ளிகளுக்கு, சில குடும்பத்தாருக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது சில பொழுது நம்முடைய வியாபாரத்துல கொஞ்சம் பின்னடைவு இருக்கும்.
நம்ம கொடுத்துட்டு இருப்போம், வளமையா ரமதான்லயே ஏதோ ஒரு காலத்துல கொடுத்துட்டு இருப்போம். அப்படி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது சில காலங்களில் நமக்கு பின்னடைவு ஏற்படும் நம்முடைய பிசினஸ்ல. இது வரைக்கும் வருஷத்துல 60 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்குது, 1 கோடி ரூபாய் கிடைச்சு வந்தது என்று இருக்கும் பொழுது இப்போது ஒரு 20 லட்சம் ரூபாய் தான் கிடைச்சிருக்குது, கொஞ்சம் இது இருக்கு. அப்ப அந்த மாதிரி சமயங்கள் என்ன நாமும் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். இது தவறுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருபோதும் நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். தாராளமாக கொடுங்கள். எப்போது உங்களுக்கு வசதி தாராளமாக பரவலாக விரிவாக இருந்த பொழுது நீங்கள் தாராளமாக கொடுத்தீர்கள் அல்லவா, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ அது போன்று அதை விட அதிகமாக உங்க கஷ்ட நேரத்தில் கொடுங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த கஷ்டத்தை உடைக்கக்கூடியதாக அந்த தர்மத்தினுடைய வீரியம் இருக்கும் என்றார்கள். நீங்க அதை கொடுத்து பாருங்க. இதுவரைக்கும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? 50,000 ரூபாய் கொடுத்திருக்கிறோமா? இந்த முறை பரவாயில்ல, கஷ்டம் நமக்கு இருக்கு, 1 லட்சம் ரூபாய் கொடு சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதால் நீங்கள் அந்த 50க்கு 1 லட்சம் கொடுப்பீர்கள் என்றால் கடந்த காலங்களில் உங்கள் வருஷ வருமானத்தினுடைய ப்ராஃபிட் 1 கோடி என்றால் 10 கோடியாக மலரும். அதுதான் இயல்பு. செய்தனா அதற்கு சான்றாக இருப்பது யார் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சொத்தில் பாதியை கொடுத்ததற்கு பிறகு மீதி பாதியில் தனக்கு வைத்துக் கொண்டார்கள். பாரக்கல்லாஹு ஃபீமா அதைத வ பாரக ஃபீமா அம்சக்த. அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் கொடுத்ததிலேயும் பரக்கத்து செய்வானாக, நீங்கள் வைத்துக் கொண்டதிலேயும் பரக்கத்து செய்வானாக என்று அந்த துஆவை செஞ்சதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, என்ன அற்புதமான துஆ, நான் தொட்டதெல்லாம் துலங்கியது. வலவ் ரஃபஅது ஹஜரன், தெருவில் கிடக்கக்கூடிய ஒரு கல்லை நான் தூக்கினால் அந்த கல்லுக்கு கீழே தங்கம் இருக்கும். ஒரு சொத்தை நான் வாங்குவேன், ஒரு காணியை நான் வாங்குவேன், ஏதாவது மரங்களை நட்டலாம், விவசாயம் செய்யலாம் என்று அந்த மரங்களை காணியை வாங்கி மரங்களை நடுவதற்காக நான் தோண்டினால் உள்ளே தங்கம் இருக்கும். தொட்டதெல்லாம் தங்கம். அந்த தங்க தாஹா நபியினுடைய வாக்கு அது. அவர்கள் சொன்ன வாக்கினுடைய வீரியம் என் வாழ்க்கையிலே தங்கமோ தங்கமோ என்று கொட்டியது. நம்மிடத்தில் தங்குமோ தங்குமோ என்று வெளியே போகிறது. ஆனால் அவர்களிடத்தில் தங்கமோ தங்கமோ என்று கொட்டி கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? அவங்க தங்க ஃபேக்டரியை வச்சாங்க. பல பேர் அங்க வேலை செஞ்சாங்க. அந்த வேலை செய்தவர்கள் சில பேர் சொல்றாங்க, இரவும் பகலுமாக எங்களுக்கு அள்ளி அள்ளி தருவாங்க, நாங்க ஓட்டி பார்ப்போம், ஓவர் டியூட்டி பார்ப்போம், அதற்காக அவங்க மேலும் மேலும் எங்களுக்கு அள்ளி தருவாங்க. அதே சமயம் அப்படி வேலை பார்த்து எங்களுடைய கைகள் எல்லாம் பொக்களங்களாக ஆகி போய்விட்டன. கம்பிகளை தங்க கம்பிகளாக பெரும் பெரும் கம்பிகளாக உருக்கி எடுப்போம், அப்படி தங்கம் கொட்டி கிடந்தது என்றார்கள். அது மாத்திரமல்ல, அந்த பொருள் அவங்க சும்மா வச்சுட்டு இருக்குல்ல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து சொன்னாங்க, அஸ்வாஜாத், என்னுடைய அருமை மனைவிமார்களே, அவங்க வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு என்ன ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க, வாழ்க்கையினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனைவிமார்களுக்கு ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி தான் அது. அப்படி ஏற்பட்ட பொழுது உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் வந்து விடுமோ, நமக்கு உணவு யார் தருவார்கள், நம்மை யார் பாதுகாப்பார்கள் என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என் தோழர்களில் ஒருவர் இருக்கிறார், உங்களை கவனித்துக் கொள்வார். என் தோழர்களில் ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களை கவனித்துக் கொள்வார் என்று சொன்ன பொழுது அது யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு கட்டத்தில் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹும்மஸ்கி சல்சபீல் ஜன்னா இப்னு அவுஃப். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுவனத்திலே ஓடக்கூடிய சுந்தர ஆறு சல்சபியிலிருந்து நீ நீர் புகட்டுவாயாக என்று துஆ செய்தார்கள். செய்தனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு போய் சேர்ந்ததுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ரசூலுடைய மனைவிமார்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க பார்க்கறாங்க, நாம போய் சேர்ந்துட்டா நம்ம தாய்மார்கள் இல்லையா, உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களினுடைய தாய்மார்களை கவனிப்பது யார் என்ற எண்ணம் வந்து ஒரு வேலை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவிமார்களாகிய நம் தாய்மார்களாகிய உம்மஹாத்துல் மூமின்களுக்கு என்றே ஒரு சொத்து வாங்கி வைத்தார்கள். என்ன அற்புதம்! அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ராயம் அவங்களுடைய மகனார் ஆயிஷா நாயை பார்க்க போறாங்க. அப்ப சொன்னாங்க, ஆயிஷா நாயகி,
அவங்கள பார்த்து, உங்க வாப்பா என்ன அற்புதம் இது, என்ன மனசு இது, அள்ளி அள்ளி வணங்கி கொண்டிருக்கிறார், எங்களை ரொம்ப கவனிக்கிறார் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய அல்லாஹும்ம ஸ்கி சல்சபீலல் ஜன்னah இப்னு அவுஃப் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுவனத்தினுடைய அந்த சுந்தர நீரூற்றை நீர் புகட்டுவாயாக என்று கேட்ட அந்த துஆவையும் அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்பது வரலாறு. அப்படி தாராளமான தன்மை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய சொத்துக்களை பற்றி விவரித்து பெருமக்கள் எழுதும் பொழுது ஆச்சரியப்படுகிறார்கள். ஜன்னத்துல் பக்கீஅக்கு பக்கத்திலே இருந்த ஒரு பெருவெளியில் அவர்களுடைய 3000 ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். ஒரு கட்டத்தில் மதீனா ஷரீஃபிலே பஞ்சம் ஏற்பட்டது. காசு இருக்கு, வெளிநாடுகளில் யுத்தம் நடந்து செல்வம் வந்து குவிந்திருக்கிறது மதீனாவில். ஆனால் மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட்டு கடுமையான உணவு பாதிப்பு ஏற்பட்ட பொழுது உணவுக்காக மக்கள் தகித்துக் கொண்டிருந்த அந்த காலையில் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் திடீரென்று ஒரு பெரும் படை வருகிறது. ஒட்டக படை, 700 ஒட்டகங்கள், 700 camels, 700 ஒட்டகங்கள் உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு மதீனா ஷரீஃபிலே வந்து நிற்கிறது. 700 ஒட்டகங்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தன்னுடைய வியாபார பொருள். அது ஒரு பகுதி. இன்னொரு கட்டத்தில் சொல்லி காட்டுறாங்க, அவங்களுடைய செல்வத்தை சுட்டி காட்டும் பொழுது ஒரு தடவை சிரியாவில் இருந்து அவங்களுடைய வியாபார வர்த்தக அந்த ஒட்டக குழு புறப்பட்டு வருது. முதல் ஒட்டகம் மதீனாவை சேரும் பொழுது கடைசி ஒட்டகம் சிரியாவில் இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன செல்வம் அது. அப்படி ஒரு செல்வத்தை நம்முடைய யாராவது இருக்காங்களா? அப்படி ஒரு செல்வர் காராம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வபாரக்கல்லாஹு ஃபீமா அம்சத்த, நீ வைத்திருப்பதிலேயும் அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானாக. என்ன ஆச்சரியமான செல்வம். 700 ஒட்டகங்கள் உணவுப் பொருட்களை தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறது. ஒட்டகங்களுக்கு பெயர் என்ன தெரியும் தானே? பாலைவன கப்பல். எவ்வளவு பொருளையும் அது சுமக்கும். அப்படி நியாயமான டன் கணக்காக வந்து இறங்கி இருக்கிறது. வியாபாரத்திற்கான பொருள் வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்ட பொழுது ஜனாதிபதி சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வந்து பார்க்கிறாங்க. வந்து கேட்கிறாங்க, இப்னு அவுஃப், மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் உணவுப் பொருள் இல்லாமல் இருக்கிறாங்க, நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டுலாம் இருக்காதீங்க, இதை எங்களுக்கு அரசாங்கத்துக்கு தாங்க. அரசாங்கம் சும்மா கேட்க இல்லை, நீங்க என்ன வாங்குனீங்களோ அதோட 100% லாபம் தரும். எத்தனை பர்சன்ட்? 100% லாபம். இது 10 கோடி ரூபாய் என்று இருக்குமே, ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம்? அதை விட பன்மடங்கு தருகிறோம், அப்படியே இன்னொரு மடங்கு என்று சொன்ன பொழுது, அதாவது இன்னொரு மடங்கு, 1 மடங்கு நன்மையை நாங்கள் அதிகமாக தருகிறோம். 10 கோடி ரூபாய் என்றால் 20 கோடி ரூபாய் நான் தருகிறேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, இது எனக்கு பிசினஸ் டைம், நல்ல பிசினஸ் டைம், நான் நல்ல பிசினஸ் பண்ண முடியும், எல்லாத்தையும் செல்வம் இருக்கு, உணவு தான் இல்லை, அதனால இந்த ப்ராஃபிட் எனக்கு போதாது. 10 கோடி இருக்கு, 20 கோடி ரூபாய் எனக்கு போதாது. என்னுடைய பொருள் 10 கோடியாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு 10 கோடி ரூபாய் லாபம் தருகிறேன் என்று சொல்கிறீர்களே, அது எனக்கு போதுமானது அல்ல, மாறாக அதை விட லாபம் எனக்கு அதிகம் தேவை என்று சொன்னதும் உமர் இப்னு கத்தாப் நாயகம் அசந்து போயிட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், நீங்களா இப்படி பேசுவது? ஆமாம், நான் தான் அப்படி பேசுகிறேன், எனக்கு இந்த லாபம் ப்ராஃபிட் போதாது. சரி போகட்டும், 12, 13 அப்படிலாம் சொல்லல, 20 கோடி என்பதை 30 கோடியாக ஆக்கினார்கள். 200% கூடுகிறது. 30 கோடி நான் தருகிறேன் என்று சொன்ன பொழுது எனக்கு போதாது அப்படின்னா 40 கோடி தருகிறேன். இந்த உதாரணத்துக்கு நம்ம 10 கோடிங்கணும், அது 100 கோடினா 200 கோடி, 300 கோடி, 400 கோடி நம்ம கணக்க வச்சுக்கணும். அதை விட அதிகம் அது. நம்ம எவ்வளவு சொன்னாலும் வாய் வலிக்க போறது இல்லை. கோடின்னு சொல்றதுனால வாய் வலிக்க போகுது, எவ்வளவு சொல்லிக்கிடலாம். 400 கோடி என்று வைத்துக் கொள்வோம். 300, 400 என்று கேட்ட பொழுதும் தர முடியாது என்றார்கள். 100 கோடி ரூபாய் வாங்கி இருக்கக்கூடிய ஒன்றுக்கு 300% லாபம் தந்து 400 கோடி ரூபாய் நான் தருகிறேன் என்று சொல்கிறேன், அதுவும் போதாது என்று சொல்கிறீர்களே. இப்னு அவுஃப், எப்போது உங்களுக்கு இந்த துனியாவினுடைய ஆசை அதிகமானது? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? தாராள தன்மை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருங்கிய தோழர்களில் அஷரத்துல் முபஷ்ஷராவில் உட்பட்ட நீங்களா இப்படி கேட்கிறீர்கள்? ஆமாம், நான் தான் அப்படி கேட்கிறேன். எனக்கு இந்த ப்ராஃபிட் போதாது, இதுக்கு மேல உங்களை தர முடியுமா?
நான் ஜனாதிபதி, மக்களினுடைய பொருளுக்கும் பொறுப்பானவனாக இருக்கிறேன், செல்வத்திற்கும். பொது சொத்தை அதற்கு மேல நான் தர முடியாது. 400 கோடிக்கு உங்களால் தர முடியுமா? முடியாதா? முடியாது. வியாபாரம் சக்சஸ்ஃபுல் இல்லை, நான் வியாபாரத்தை முடிச்சிடுறேன்னு அவங்க போயிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பணியாளர்களை அழைத்து சொன்னார்கள், இந்த மதீனா சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு கொடுங்கள். அறிவிப்பு கொடுத்து அவர்களை வர சொல்லுங்கள். அவர்களிடத்தில் வியாபாரம் செய்ய போகிறேன், அற்புதமான வியாபாரமாக அது இருக்கும் என்று சொல்லி மக்கள் எல்லாம் திரண்டு இருக்கிறார்கள். அறிவிப்பு கொடுத்தான், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக நீங்கள் எடுக்கக்கூடாது, இதற்காக எந்த கட்டணமும் இல்லை, உங்களுக்கு ஃப்ரீ. கட்ட 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 கட்டன்னு அவ்வளவு மக்கள் அள்ளிட்டு போனாங்க. 700 ஒட்டகத்தினுடைய உணவுகள் முடிந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, என்ன 400 கோடி ரூபாய் வந்தா தந்தாலும் வேணாம், எனக்கு அந்த ப்ராஃபிட் போதாது, அதை விட அதிகமான ப்ராஃபிட் வேணும்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்துட்டீங்களே. நான் ஒன்றும் சும்மா கொடுக்கல, நானும் அது பிஸ்னஸ் தான் செஞ்சிருக்கிறேன், ஆனால் உங்களோடு அல்ல, என் ரப்போடு நீங்கள் 400% தருவீர்கள் என்று சொன்னார். அல்லாஹ் 10 மடங்காக 1000% தருகிறான். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, நான் 10 மடங்கு தருகிறேன். நீங்க 400, நீங்க 1000ங்கறான். நான் யார்கிட்ட பிசினஸ் பண்றது? நான் அல்லாஹ்வோட பிசினஸ் பண்ணி விட்டேன். என்னுடைய பிசினஸ், என்னுடைய வியாபாரம் லன் தபூர், நஷ்டம் அடையாத வியாபாரம் என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டினானே, அந்த வியாபாரம் இது என்று சொன்ன பொழுது ஆச்சரியப்பட்டு போனார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, செல்வம் என்பது எவ்வளவு அழகான பேர் வச்சுக்கிறான். அரபிலையும் அப்படித்தான் பேர் வச்சுக்கிறான், தமிழ்லையும் அப்படித்தான் பேர் வச்சிருக்கான். செல்வத்துக்கு என்ன பேர் தெரியுமா? செல்வம், உன்னை விட்டு நாங்கள் செல்வோம். ரஹபுன், தங்கம். ரஹபன போனான்னு அர்த்தம், உன்னோட்டு போயிடும். ஆனால் நீ அதை அடுத்தவர்களுக்கு வழங்கும் பொழுது அது உன்னிடம் இருக்கும், மகத்தான பாக்கியமாக இருக்கும் என்ற ஒரு தத்துவத்தை அருள் நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் ஊடாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு அடிப்படை விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்போது ஒரு மோமின் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டானோ, அதற்கு பிறகு சொத்து அவனுடையது அல்ல, அல்லாஹ்வும் ரசூலுடையது. அதற்கு பிறகு நான் இஷ்டப்பிரகாரம் நடப்பேன், இஷ்டப்பிரகாரம் சம்பாதிப்பேன், என் இஷ்டப்பிரகாரம் செலவழிப்பேன் என்பதெல்லாம் முடியாது. அது அந்த பைஅத்திற்கு மாற்றமானது. சூஃபிகள் அப்படி பேசுகிறார்கள். எப்போது நீங்கள் கலிமாவை சொல்லிவிட்டீர்களோ, கலிமா சொல்லணும், நீ யாரோ அவரே, அல்லாஹ் யாரோ. ஆனால் கலிமாவை சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் ரசூல் என்ன செலவழிக்க சொன்னார்களோ அப்படித்தான் நீ செலவழிக்கணும். இஷ்டப்பிரகாரம் செலவழிக்க முடியாது, இஷ்டப்பிரகாரம் சம்பாதிக்க முடியாது. அவர்கள் என்ன வழிகாட்டினார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு சுட்டி காட்டுவார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் ஃபஜ்ர் தொழுகை முடிந்து, சுபஹ் தொழுகை முடிந்து மக்களுக்கு உபதேசிப்பார்கள், துஆ செய்வார்கள். யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். யாரும் கனவு காணவில்லை என்றால் தான் கண்ட கனவை சொல்லுவார்கள், அதற்கான விளக்கம் என்னும் சொல்வார்கள். இதெல்லாம் பெரும்பாலும் சுபஹ் தொழுகைக்கு பிறகுதான் அது நடக்கும். ஆனால் சுபஹ் தொழுகைக்கு பிறகு ஒரு கூட்டம் தொழுகை முடிஞ்சணும் குபீர்னு எழுப்பி ஓடிவோம். இன்னைக்கு ஓடுறாங்க இல்லை, இதுவரைக்கும் தொழுகை நடந்த மாதிரியும் வணக்கம் நடந்த மாதிரியும், அதுக்கு பிறகு ஒரு சுபான்ல ஒரு துவா கேட்பாரு, அது என்னமோ பெரிய பாவம் நடக்க போற மாதிரி ஒரு பெரிய கூட்டம் எழுப்பி வெளியில ஓடுவோம். அந்த பாவத்தை செய்யறதுக்கு பின்னால தானே இவ்வளவு நேரம் நீ தொழுதுகிட்டு இருந்த, அது சரியா பரவாயில்லையா? என்ன பாவமோ கூட்டுதுவா வருது, பாவம் சரி, அந்த கூட்டுதுவாவை செய்யறது தானே தொழுதாரு. அந்த பாவத்தை செய்யறவருக்கு பின்னால நீ தொழுத பரவாயில்லையா? அந்த விதத்துவாதிக்கு பின்னால என்ன ஒரு சட்டமோ என்ன ஒரு முறையோ, நான் அந்த விமர்சனத்துக்கு செல்லவில்லை. ஆனால் அன்றைய காலத்திலும் இப்படி ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தினுடைய வாரிசு இவர்கள்ங்கிறத நம்ம விளங்கிக் கூடாது. அந்த விளக்கங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அன்றும் ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சதற்கு பிறகு, சுபஹ் தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஒரு கூட்டம் எழுப்பி வெளியில போயிடும். அவங்க யார் நான் சொல்லி தெரியணுமா? தேவையில்லை, முனாஃபிக்கீன்கள். ஏன் முனாஃபிக்கீன்கள் ரசூலுல்லாஹ்வோட ஒட்டி இருந்தாங்கிறத செய்தியெல்லாம் சொல்றதுக்கு உண்டான தலைப்பு அல்ல இது, அது வேறு தலைப்பு. அருமையான பெருமக்களே, அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சுபஹ்க்கு பிறகு எழுப்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சஹாபிகளுக்கு ரொம்ப வருத்தம், என்ன இது, இந்த கூட்டத்தில் அபூ துஜானா எப்போ சேர்ந்தாரு,
நம்ம மாமா எப்போ சேர்ந்தான், மச்சான் எப்போ சேர்ந்தான்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? நல்லா தானே இருந்தான். சவுதிக்கு போயிட்டு வந்த பிறகு மாறி போயிட்டானே, கத்தருக்கு போயிட்டு வந்த பிறகு கவுந்து போயிட்டானே என்றெல்லாம் நினைக்கிறோமா இல்லையா? இவர் எப்படி மாறினார்? எப்போது மாறி அறிந்த அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புத சஹாபி இல்லையா? ஒரு நல்ல மனிதர் இல்லையா? இவரும் அல்லவா எழுந்து போகிறார் என்று பெரிய வருத்தம் வந்தது. இவர் எப்போது இந்த கூட்டத்தில் சேர்ந்தாரா இல்லையா? ஏன் இப்படி இருக்கிறார்? தப்பாக நினைக்கவும் முடியவில்லை, நினைக்காமல் இருக்கவும் முடியவில்லை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது சஹாபிகள் நேரா வந்து சொன்னாங்க, நாயகமே இந்த கூட்டம் கொஞ்சம் இளம்பி போகும் இல்லையா? ஆமா, அது போகும், அது போற ரசூலுல்லாஹி தெரியதானே செய்யும், அது போறமா போயிட்டு இருக்கட்டும். அதுல அபூ துஜானாவும் இப்போது இணைகிறார். நாயகமே, அபூ துஜானாவா? ஆமாம் நாயகமே, நான் கூப்பிட்டு கேட்கிறேன், நீங்க போங்க. அபூ துஜானாவை அழைத்து வரப்பட்டது. அபூ துஜானா, நாயகமே உட்காருங்க. என்ன நாயகமே, நீங்க அலைஸலக ஹாஜத்துன் இலல்லாஹ் ஸல்லல்லாஹு கேட்கிற வார்த்தையை பாருங்க. அலைஸலக ஹாஜத்துன் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எந்த தேவையும் இல்லையா? என்ன நாயகமே, அல்லாஹ்விடத்தில் யார் தேவையாகாமல் இருக்க முடியும்? அப்ப எதுக்கு நீங்க சுபஹ் தொழுத மணி கிளம்பி ஓடுறீங்க? இதுல இருந்து என்ன விளங்கணும்? தொழுக முடிஞ்சிட்டு துஆ கேட்கணுங்கிறது விளங்கணும். அலைஸலக ஹாஜத்துன் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு எந்த தேவையும் இல்லையா? தொழுகை முடிந்ததும் கூட்டு துஆ என்பதற்கெல்லாம் இது சான்றாக அமையும். சரி, போகட்டும். அருமையானவர்களே, இப்படி கேட்ட பொழுது துடித்து போன அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா, நாயகமே அது எப்படி அல்லாஹ்விடத்தில் நான் தேவையில்லாமல் இருக்க முடியும்? அப்ப ஏன் நீங்க எழுந்து போறீங்க? அவனுடைய கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு சஹாபிகள் இருக்கிறான், சூழ இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும், அவங்க வாயால சொல்லி அவங்க எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக, நாயகமே அன ஃபகீரும், நான் ஒரு ஏழை. ஏழைன்னு சொல்றதை விட அஃப்கர், பரம ஏழையாக இருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை நாயகமே. பல நாட்களை நான் பட்னியா இருக்கிறேன். என் மனைவி பட்னியா இருக்கிறான். அது கூட பரவாயில்லை நாயகமே. என் பிள்ளைகள் சாப்பிட்டு 4-5 நாட்கள் ஆச்சு. கடுமையான பசியிலும் இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதாவது கூலி வேலை கிடைத்தால் அந்த வேலையை நான் பார்த்துவிட்டு கிடைப்பதை கொண்டு வந்து என் மனைவி மக்களுக்கு நான் கொடுப்பேன். அது எப்போதாவது கிடைக்கும். பெரும்பாலும் ஒரு கிழமைக்கு ஒரு தடவை தான் நாங்கள் சாப்பிடக்கூடியது நிலைமை இருக்கும். அப்படி என் பிள்ளைகள் பசியிலும் பட்டினியிலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் உழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் என் பக்கத்து வீட்டுக்காரன், அவனுடைய தோட்டம், அந்த தோட்டத்திலே நிறைய பேரித்த மரங்கள் இருக்கிறது. அதனுடைய ஒரு கொப்பு என் வீட்டு பக்கமாக என் வீட்டு முற்றத்திலே வந்து நிற்கும். இரவு வேளையிலே அதிலிருந்து சில பழங்கள் கீழே விழுந்து விடுகிறது. நான் சுபஹ் தொழுது லேட்டாக போகிறதுக்குள்ளே என் பிள்ளைகள் முடிச்சுட்டா அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றது நாயகமே, அது ஹராமான ஆயிடும் இல்லையா? அதனால தான் ஒரு தடவை அப்படி போகிறாங்க. போகும்பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாயில கிடக்குது பேரிச்சம்பழம். சின்ன பிள்ளைகள், அடுத்த வீட்டு பழம் விழுந்து கிடக்குது. உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? வாய்க்குள்ள விரல விட்டு அந்த பழத்தை எடுத்து தூக்கி வீசினான். லவ் ஹரஜத் நஃப்ஸு, என் அருமை பிள்ளையே, உன்னுடைய உயிர் போனாலும் இதை சாப்பிடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். லா தஃப்லஹ்னி லா தஃப்லஹ் அபாக ஃபில் ஆஹிரா. என்ன அருமையான வார்த்தை! லா தஃப்லஹ் அபாக ஃபில் ஆஹிரா. என் அருமை பிள்ளையே, நாளை மறுவுலகத்தில் அல்லாஹ் என்னை பார்த்து கேள்வி கேட்டு உன் பிள்ளையை ஏன் ஹராமான உணவை சாப்பிடுவதற்கு அனுமதித்தாய் என்று கேட்டு என்னை கேவலப்படுத்தக்கூடிய நிலையில் என்னை ஆக்கி விடாதே என்று பிள்ளைகிட்ட பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நாயகமே. என் வீட்டில் அந்த பொருள்லாம் விழுந்து கிடந்த என் பிள்ளை பசியில, ராத்திரி கஷ்டத்துல வறுமையில பசியினுடைய கொடுமை தாங்க முடியாம அந்த பிள்ளை பழங்களை சாப்பிட்டுருவாங்களோ என்று பயந்துதான் நான் நேரத்தோடு எழுந்து ஓடி பிள்ளைகள் முழிக்கிறதுக்கு முன்னால உதிர்ந்து கிடக்கக்கூடிய பழங்களை எல்லாம் கூட்டி பெருக்கி எடுத்து அவனுடைய தோட்டத்தில் நான் வீசிடுவேன். இதுக்காகத்தான் போகிறேன் நாயகமே என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டான். சூழ இருந்தவர்கள் அழுதார். யாருப்பா அந்த பக்கத்து வீட்டுக்காரன்? ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, யார் அந்த பக்கத்து வீட்டுக்காரன்? நாயகமே, ஒவ்வொரு முனாஃபிக், அவங்க ஒரு நயவஞ்சக பையன். பரவாயில்ல, வாங்க அவன்கிட்ட போய் பேசுவோம். புறப்பட்டு போனார்கள். வீட்டை தட்டி அவன் வெளியே வந்தான். என்ன நாயகமே என்றான், இந்த மரம் இருக்கப்பா இப்படி, அதனால ஒரு பிரச்சனை, அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் சாப்பிட்றாங்க. இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு
இந்த மரத்தை நீ வித்துடு, கொடுத்துடு, அபூ துஜானாவுக்கு நீ கொடுத்துடு. இந்த ஒரு மரத்தை கொடுப்பதின் மூலமாக ஒரு பிசினஸ் தான். அவன் சும்மா நான் கேட்கல, உனக்கு நான் 10 மரத்தை சொர்க்கலோகத்தில் தருகிறேன். ஒரு முனாஃபிக்கு கூட சொர்க்கத்தை தருவதற்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பவர் இருக்கு. அவங்க நினைச்சா கொடுக்கலாம். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் கபூல் செய்திருந்தால் அவனுடைய நிலை மாறி இருக்கும். ஆனா அவன் முனாஃபிக்கா இருக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட்டு இருந்தா முனாஃபிக்கா இருப்பானா? அவனோட கல்வி ஈமான் பக்கம் திரும்பி இருக்கும். 10 மரங்களை நான் உனக்கு சொர்க்கலோகத்தில் தருகிறேன். எப்படி தெரியுமா 10 மரங்கள்? அதனுடைய அடிப்பாகம் தங்கமாக இருக்கும், அதனுடைய அந்த மரப்பகுதி வைரமாக இருக்கும், அதனுடைய கிளைகள் எல்லாம் மாணிக்கங்களாக இருக்கும். அதில் எவ்வளவு பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு ஊரின் பெண்கள் அந்த மரத்தில் இருப்பாங்க. அது உனக்கு தான். வியாபாரம் செய்யலாமா? இந்த ஒரு மரத்தை கொடுக்கிறாயா என்று சொன்ன பொழுது அந்த பேநசீப், நசீபு இல்லாத, பாக்கியம் இல்லாத அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதெல்லாம் எங்களுக்கு சரி வராது. இப்ப நீங்க தர்றதாக பணத்தை தர்றதா இருந்தா இந்த உலகத்துல தர்ற, அது நாளைக்கு கியாமத்துல போய் பார்த்து அதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்ப நீங்க பேசுங்க. இப்ப என்ன தருவீங்க? ரெடி கேஷா என்ன தர்றீங்க? தந்தாலும் உங்களுக்கு இதை தர வேண்டதும். பக்கத்தில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குதிச்சு ஓடி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நாயகமே, நான் எனக்கு இந்த மதீனாவில் 10 மரங்கள் இருக்கிற, அதை நான் இவனுக்கு கொடுக்கிறேன். எனக்கு சொர்க்கத்தில் உள்ளது தாங்க. அபூபக்கரே, நான் உங்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டேன் என்று உடனே என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. பாருங்க, ஒரு மரம் அது அபூ துஜானாவுக்கு போக போகுது. அது 10 மரங்கள் இவங்க என்ன கொடுக்கிறாங்க. இந்த ஒரு மரத்தினுடைய குவாலிட்டியை விட அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய குவாலிட்டி சிறந்தது. இருந்ததும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதற்காக நான் தருகிறேன் நாயகமே, எனக்கு அந்த சொர்க்கத்தை தான். லமின்துக்க, நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். நான் மரம் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய தியாகம். நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்களே, அதை விட அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு தஃப்சீராக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சஹாபிகளை பார்த்துக் கொள்ளுங்கள். அவங்க தான் தஃப்சீர். அருமையானவர்களே, நிறைவை நாம் நெருங்கிவிட்டோம். ஆனா இந்த முனாஃபிக் நேரம் வீட்டுக்கு போனான். போய் சொன்னா, தன் பொண்டாட்டிட்ட, இன்னைக்கு ஒரு அருமையான வியாபார பிசினஸ் பண்ணிருக்கிறேன். என்ன? ஒரு மரம் நிற்கிறது இல்லை. அபூ துஜானா வீட்டுல இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, அது அவருக்கு வித்துட்டேன். சரி, 10 மரங்களை வாங்கிட்டேன். அபூபக்கருடைய அந்த பெரிய தோட்டம், அதுல அருமையான மரங்கள், அதை நான் வாங்கிட்டேன். அப்படியா அப்படின்னு அந்த பொண்டாட்டின்னு சொல்றான். இதுல பெரிய இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த அபூ துஜானாவுக்கு வித்த மரமும் நம்ம தோட்டத்தில் தான் நிற்குது. அது அவர் தோட்டத்தில் இல்லை. நம்ம காலையில போய் அந்த பழங்களையும் நம்ம முதல்ல நிறைய புறக்கிக்கிடலாம் என்று விடிய காலம் அவன் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறி அந்த தோட்டத்திற்கு உள்ளே போகிறான். அந்த மரம் காணவில்லை. அபூ துஜானாவினுடைய முற்றத்தில் இந்த மரம் இருக்கிறது. சரதாசம் மாத்திட்டாங்க. அருமையான பெருமக்கள், இது செய்தி வேறு. ஆனால் சித்திக் நாயகம் அள்ளி கொடுத்தார்கள் இல்லையா? இப்படி எல்லாம் நீங்கள் செய்வீர்களே, ஆனால் அல்லாஹ்வினுடைய அருள் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் என்று குறிப்பிட்டு காட்டி இந்த வரலாற்று செய்திகள் நமக்கு படிப்பினையாக, பாடமாக இருக்கட்டும். எதுவும் கொண்டு வரவில்லை, எதுவும் கொண்டு போகவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதற்கு பிறகு நாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் தூய மூமின்கள். எனவே தேவையுடையவர்களுக்கு, தேவையுடைய மதரசாக்களுக்கு நீங்கள் தாராளமாக அள்ளி தர வேண்டும். தேவையுடைய நிறுவனங்களுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் நீங்கள் கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற முடியும் என கூறி, எல்லாம் அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.